இந்த ஈசால் சவாபு குர்ஆன் ஓதுவதை நிறுத்தியதுதான் புதுமைவாதத்தின் விளைவு. ஒரு வாப்பா மௌத்தானது பின்னால என்ன நடக்குது தெரியுமா? வாப்பா குத்துபியத் ஓதி இருப்பார், மகன் என்ன செய்திருக்கணும்? குத்துபியத் ஓதினால் உங்களுடைய அக்கீதாவின்படி அவர் முஷ்ரிக். முஷ்ரிக்குக்காக வேண்டி நீங்க அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று துஆ செய்வது கூடுமா கூடாதா? ஒரு முஷ்ரிக்குக்கு துஆ செய்யக்கூடாதே. ஏன் உங்க வாப்பாவுக்கு துஆ செய்கிறீர்கள்? அருமை பெற்றோர்களை வேதனைப்படாதீர்கள். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமே, எனக்காக வேண்டி துஆவும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்காக வேண்டியா வந்தீர்கள் என்று கேட்பதற்கு நான் கேட்பது, நம்ம மூதாதையர்கள் அத்தனை பேரையும் முஷ்ரிக்காக்கிட்டு வராங்க. சரி, உங்க வாப்பா குத்துபியத் ஓதி இருந்தால் உங்களுடைய வாதத்தின்படி அது முஷ்ரிக். குத்துபியத் ஓதி அதே நிலையில் அவர் மௌத்தானா, அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுக வைக்கலாமா? முஷ்ரிக் அல்லவா? உங்களுடைய புதுமைவாதத்தின் விளைவு அப்படி அல்லவா இருக்க வேண்டும்? புதுமைவாதத்தினுடைய விளைவு உங்களை உருவாக்கிய சூழ்நிலை, அவருக்கு நீங்க ஜனாசா தொழு வைக்க கூடாது, முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானத்தில் அடக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வேணா ஹதீஸ் தேடுவீங்க, தேடி அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான இளவல்களுக்கு அல்லாஹ் சலாஹை கொடுப்பானாக, சீர்திருத்தத்தை கொடுப்பானாக, சத்தியத்தை விளங்கும் தௌஃபீக்கை கொடுப்பானாக. கோவை அய்யூப் பேசுறாரு ஒரு இடத்துல, அல்லாஹ்வுக்கு என்னென்ன இபாதத்துகள் செய்யலாமோ, என்னென்ன வணக்கங்கள் செய்யலாமோ அவைகள் அத்தனையையும் வலிமார்களுக்கு செய்யலாம்னு சுன்னத்துல் ஜமாத் சொல்கிறார்கள். வேணும்னா கேசட் எங்கிட்ட இருக்கு, அவர் பேசின பேச்சினுடைய கேசட் இப்பவும் கையில் இருக்கு. நாங்க இந்த வார்த்தையை எங்க சொன்னோம் என்று அடுத்த அல்ஜன்னத்தில் தயவு செய்து எழுதுங்கள். ஏதாவது பத்திரிகை, ஏதாவது ஒரு கேசட், ஏதாவது ஒரு வாதம், ஏதாவது ஒரு கிதாப், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிதாபுகள் இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற கிதாபு. ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப்னு பாக்கிறதுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு எழுதிய கிதாபு சுன்னத்துல் ஜமாத் கிதாபு. தஃசீர்கள் அத்தனையும் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்களுடைய கிதாபு. அந்த ஒரு கிதாபில் இருந்து அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் அத்தனையும் அவுலியாக்களுக்கு செய்யலாம் என்று சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வாதம் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதற்கு என்ன ஆதாரம்? நீங்களா கற்பனை பண்ணி விமர்சனம் பண்ணுவது பொய். பொய்யான இட்டுக்கட்டை சொன்னீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியது வரும். ஒருவரை பற்றி வேற என்ன இட்டுக்கட்டானாலும் பரவாயில்லை, அவர் சிறுக்கு செய்கிறானே இட்டுக்கட்டு என்பது பெரும் பாவம். எந்த இடத்தில் நாங்கள் சொன்னோம்? நாங்க இன்னைக்கும் சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எந்த இபாதத்தும், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எந்த எண்ணங்களும், எந்த மரியாதையும் எந்த வலிமார்களுக்கும் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அவர்களை மதித்தால், அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தால், அந்த அந்தஸ்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அந்த அந்தஸ்தை நாங்கள் எடுத்தெறியவும் மாட்டோம். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், அந்த அந்தஸ்தை ஏற்றுக்கொள்வோம். அருமையான சகோதரர்களே, திருவிதாங்கோட்டில் மாநில தலைவர் கமாலுத்தீன் மதனி பேசுகிற சமயத்தில் சொன்னார், இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சமயம் சரியான விளக்கம் சொல்லலையா? என்ன விளக்கம்னு கேட்டா, அல்லாஹ் அல்லாத இறைவன் இல்லை அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்கோ, அந்த விளக்கம் சரியில்லை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்பதுதான் சரியான விளக்கம் என்று பேசினார். நான் அடுத்த கூட்டத்தில் நான் அதற்கு பதில் சொல்லக்கூடிய சமயம் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய அஹ்காமுல் முஸ்லிமீனை கையில தூக்கி வச்சுட்டு அஹ்காமுல் முஸ்லிமீன்ல உள்ளதை நான் வாசிச்சேன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு பாத்திரவான் யாரும் இல்லை. அதுதான் நம்ம சுன்னத்துல் ஜமாத்தினுடைய எல்லா புஸ்தகத்திலையும், இன்னைக்கு சமஸ்தையில் இருக்கக்கூடிய அத்தனை புஸ்தகம் அதுதான் சொல்லுது. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய அன்னஜாத், அன்னஜாத்னா இப்ப ஓடி போக முடியாது, இவங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கக்கூடிய சமயம் உள்ள அன்னஜாத் என்று இருக்குது. அதுல அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அல்லாத இறைவன் இல்லை என்று அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவங்க மொழிபெயர்த்துட்டு நம்ம சுன்னத்துல் ஜமாத் சொன்னதா சொன்னாங்க. நான் கேட்ட அஹ்காமுல் முஸ்லிமீனை கையில் எடுத்தேன். ஏதாவது கிதாபுகள்ல சிந்து சிபியான் போல உள்ள கிதாபிலேயாவது சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் அப்படி எழுதினதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுங்க. இதுதான் உங்களுடைய புதுமைவாதம். நீங்களே எதையாவது எழுதுது, அதை சுன்னத்துல் ஜமாத்தை மேல வச்சு கெட்டுவது. இப்படி கெட்டுவது உங்களுக்கு இட்டுக்கட்டும் பண்பாடு.
தயவு செய்து உங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். ஷேகுமார்கள் தரீகாக்களுடைய நாதாக்களிடத்தில் அல்லாஹு காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் மண்டியிட்டு உங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள்.